வெல்கம் டு கோட் எக்ஸ்பிரஸ் சேனல். ஸோ நான் கார்ஷிவ் இன்ஃபோடெக்கில் இன்டர்ன்ஷிப் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ் ரிலேட்டடாக இருக்கட்டும், இல்லை ஃப்ரண்ட் அண்ட் டெக்னாலஜிஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லி தருவாங்க. இன்றைக்கி டாப்பிக்கில் நான் டேட்டா பேஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ டேட்டா பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா, அதாவது நம்ம யூஸரோட டேட்டாஸ் அது எல்லாமே இருக்குன்னா அதை வந்து நம்ம ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ டிஜிட்டலைஸ்டாக ஸ்டோர் பண்ண போகிறோம். அதுதான் வந்து நமக்கு டேட்டா பேஸ் அப்படின்றது தேவைப்படும். இந்த டேட்டா பேஸ்னால நம்ம வந்து டேட்டாஸை ஃபில்டர் பண்ணுறதா இருக்கட்டும், லைக் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இந்த டேட்டா பேஸில் நிறைய டைப் ஆஃப் டேட்டா பேஸஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லைக் வந்து MS SQL சர்வர், MySQL, MongoDB இந்த மாதிரிலாம் இருக்கும். அண்ட் ரோஸ் அண்ட் காலம்ஸ் பேஸ் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணோம். அப்படி இல்லைனா வித்தவுட் அண்ட் ரோஸ் அண்ட் காலம்ஸ் பேஸ் இல்லாமலே நம்ம வந்து டேட்டாஸ்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்றது இருக்கும். ஸோ இந்த டேட்டா பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் வந்து எல்லாமே கொரி பேஸ்டாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வித்தவுட் கொரி பேஸ்டாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு தேவையானது மெயின் திங் வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன டேட்டா டைப்பில் இருக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ லைக் வந்து குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ் இந்த மாதிரி டேட்டாஸாக இருந்துச்சுன்னா வேக்டர் அப்படின்ற டேட்டா டைப் நம்ம யூஸ் பண்ணுவோம். அது இது ஹோல் நம்பர்ஸாக இருந்துச்சுன்னா இன்டீஜர் அப்படின்றது டேட்டா டைப்பாக யூஸ் பண்ணுவோம். இல்லை ஃப்ராக்ஷனல் நம்பர்ஸாக இருந்துச்சுன்னா ஃப்ளோட் அப்படின்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் நிறைய டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ்லாம் இருக்கும். ஸோ அது எல்லாமே ஒன்றா லேர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டாவை நம்ம வந்து இன்சர்ட் பண்ணுறோம் அப்படின்னா இன்சர்ட் அப்படின்ற கொரி வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இல்லை புதுசாக நான் ஒரு டேட்டா பேஸ் நான் க்ரியேட் பண்ண போனால் க்ரியேட் அப்படின்ற கொரி. ஸோ இதில் நிறைய கமாண்ட்ஸ் இருக்குது, DDL கமாண்ட்ஸ், DML கமாண்ட்ஸ் அப்படின்றதுலாம். ஸோ இப்போ நம்ம டெலீட் பண்ணுறா இருந்தாலும் அதுக்கு டெலீட் அப்படின்றது கொரியெலாம் யூஸ் பண்ணணும். அண்ட் தென் அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து கால்குலேஷன் பேஸ் பண்ணி ஒரு காலமுக்கு நம்ம சம் கண்டிஷன்ஸ்லாம் அப்ளை பண்ணுவோம். ஸோ அதுக்காண்டி இந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷன் அது எல்லாமே தேவைப்படும். அண்ட் டேட்டா ஃபில்டர் பண்ணுறதுக்கு வேர் கண்டிஷன், ஆர்டர் பை அந்த மாதிரி கான்செப்ட்ஸ் தேவைப்படும். அண்ட் இல்லை 2 டேபிள்ஸ் நான் வந்து மெர்ஜ் பண்ண போகிறேன் டேட்டாஸாக, 2 டேபிள் இருக்க டேட்டாஸ்னால் அப்போலாம் ஜாயின்ஸ் அப்படின்றது தேவைப்படும். ஸோ இந்த ஜாயின்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 6 டைப் ஆஃப் ஜாயின்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். அண்ட் தென் ஸோ ஒரு ஸ்டோர் ப்ரொசீஜர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸ்டோர் ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ரீடிஃபைனாக நம்ம கொரி எழுதி வச்சிருப்போம். அந்த கொரியை வந்து நமக்கு அந்த எப்போ தேவையோ அப்போதைக்கு அந்த ஃபங்க்ஷன் நேம் மட்டும் கால் பண்ணால் போதும். அந்த ஸ்டோர் ப்ரொசீஜரோட நேம்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த நேமை கால் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரொசீஜருக்குள்ள நம்ம என்ன கோட் எழுதியிருக்கோமோ அந்த ப்ராசஸ் வந்து நமக்கு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு ரீயூசல் ஆஃப் கோட்னு கூட சொல்லலாம். ஒரு இடத்துல ஒரு கோட் நம்ம எழுதி வச்சுட்டோம்னா ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷன் நேமை கால் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த கோட் வந்து எக்ஸிக்யூஷன் நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ நம்ம திரும்ப வந்து ஒரு கொரி எழுதின கொரியை திரும்ப எழுத தேவையில்லை. அது ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே போட்டு வச்சுட்டா போதும், அந்த ஃபங்க்ஷன் நேம் மட்டும் கால் பண்ணால் போதும், அந்த கொரிஸ் எல்லாமே நமக்கு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் தென் ஒரு டேட்டா பேஸ் இருக்குன்னா ஸோ அதிலே வந்து பார்த்தீங்கன்னா பெர்மிஷன், அதாவது ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஆத்தென்டிகேஷன் அண்ட் ஆத்தரைசேஷன்ன்றது இருக்குது. ஸோ ஆத்தென்டிகேஷன்னா ஸோ இவங்க வேலிடான யூஸரா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு பேர் ஆத்தென்டிகேஷன் சொல்லுவோம். ஆத்தரைசேஷன்னா அவங்க செக் பண்ணிட்டு வேலிட் யூஸராக இருந்தாங்கன்னா அவங்களுக்குன்னு சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு பெர்மிஷன் மாதிரி தரும். அதாவது நம்மளோட ப்ராஜெக்டில் இவங்க எந்த சேஞ்சஸ்னாலும் பண்ணிக்கலாம், ஒரு டேட்டாவை டெலிட் பண்ணுறதா இருக்கட்டும், அப்டேட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பெர்மிஷன்லாம் தரும் பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் ஆத்தரைசேஷன் அப்படின்றத சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டேட்டா பேஸ் ரிலேட்டடாக ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கோட் எக்ஸ்பிரஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.